ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமாக வெல்கம் பேக் டு சரண்ட தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 2025 ட்ராமா சைஃபைக் ஜானரில் வெளியான த எட்டர்நெட் இந்த சீரிஸை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். த எட்டர்நெட் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் சீரிஸ் இது. 70s வெளியான எட்டர்நெட்ன்ற காமிக் புக்கை அடாப்ட் பண்ணி தான் இந்த ஒரு சீரிஸை பற்றி எடுத்திருக்காங்க. சீரிஸோட ப்ரிமிஸ் என்னென்னா, படத்தோட கதாநாயகனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக. இப்படி இவங்க விளையாடிட்டு இருக்க சமயத்தில் வெளியே எட்டி பார்த்தா பனி பெய்யுது. அதுவும் சம்மர் சமயத்தில் பார்த்தோன்னா பனி பெய்யுது. எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அண்ட் இது கூடவே வெளியே இருக்க மக்கள் எல்லாருமே ரோட்டில் பார்த்தோன்னா மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, எதனால் மயங்கி வந்திருக்காங்க சொல்லி. சரின்னு சொல்லி ஒருத்தர் வெளியே போகிறாரு. அப்படி போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே அவரும் பார்த்தோன்னா மயக்கப்பட்டு விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாருக்குமே, இந்த பனியில் ஏதோ ஒரு விஷத்தன்மை இருக்குது, ஒரு டாக்ஸிக்கான விஷயம் இருக்குது. இந்த பனி யார் மேலாம் படுதோ அவங்க உடனே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி, இதனால் எல்லாருமே வெளியே போகாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பட் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு ஒய்ஃப் ஒன்று குழந்தை இருக்குது. அதனால் அவளுக்கு என்ன ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கணும், அவளை அப்படியே காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம கதாநாயகன் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தன் பொண்ணை கண்டுபிடிச்சி அவர் ஒன்று சேர்ந்தாரா இல்லையா, அண்ட் இந்த பனி பெய்யறதுக்கான காரணம் என்ன, மக்கள் எதனால் இறந்து போகிறாங்கன்றத ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தோடு சொன்ன ஒரு சீரிஸ் தான் இது. இப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்றத பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். ஒரு டிஸ்கஷன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் பாருங்கள். அண்ட் கொஞ்சம் ஸ்லோனஸ் பற்றின சீரிஸில் இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஒரு மைண்ட் செட்டோடு தான் போய் பார்த்தேன். அந்த பனிப்படும் போது மக்கள் இறந்து போகிறாங்க. ஸோ அந்த இறந்து போன காரணன்றதை அந்த ஒரு க்யூரியாசிட்டியே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு 3வது எபிசோடு பார்த்தீங்கன்னா கொண்டு போகும். அந்த 3வது எபிசோட் முடிஞ்சு 4வது எபிசோட் கிக் ஆஃப் ஆகும்போது ஒரு ட்விஸ்ட்டை பற்றின ரிவீல் பண்ணுவாங்க. அதுவே நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். அது என்ன நான் சொல்ல விரும்பல, ஸ்பாய்லர் ஆகிடும். அது சொல்லிவிட்டு அது மொத்த சீரிஸுமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஒரு க்யூரியாசிட்டியே உங்களுக்கு அந்த 4th எபிசோட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகும். அதுக்கப்புறம் 5 to 6 எபிசோட்ஸ் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் சைஃபை ஜானர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சீரிஸில் ஜானர் ஷிஃப்ட் நடக்கும். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சீரிஸோட பட்ஜெட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் $15 million தான் இந்த சீரிஸ் போட்டு பட்ஜெட்டை எடுத்திருக்காங்க. பட் ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல, செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த சீரிஸ். பனி பெய்யும் போது சுற்றி இருக்க டவுன் வீடுகள் எல்லாமே பனியில் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதை காமிச்சிருக்க விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய ஏரியல் ஷாட்ஸ்லாம் காமிப்பாங்க. அப்போ அந்த மொத்த டவுனுமே பார்த்தீங்கன்னா பனியில் நினைச்சிருக்க மாதிரி அந்த விஷுவலாக காமிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை விஎஃப்எக்ஸ் பண்ணாங்களா இல்லை ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸில் கொண்டு வந்தாங்களேன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்ஜெட்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ்க்கும் போய் எடுத்திருக்காங்க. பட் மோஸ்ட்லி விர்ச்சுவலாக கொண்டு வரதுக்காக செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீமை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ சீரிஸை கொடுத்துருக்காங்க. இப்போ வர பெரிய ஹாலிவுட் படங்கள்ஸ்லேயே அந்த விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். பட் இவங்க அதை கரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் சவுண்டான மூவி, சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட்ஸுமே ஓகே. பெருசாக மியூசிக் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து சீசனில் வந்த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் ஓரளவுக்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லி மெயினாக 2 கேரக்டர்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று நம்ம கதாநாயகன் நியூவன், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு டோனின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸுக்கு தான் ஓரளவுக்கு ரேட்டிங் போயிருக்கு. அதை தாண்டி மற்ற இருக்க சில கேரக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. அவங்க பெருசாக அவங்க மைண்டில் நிற்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் தான் அதிகமாக நம்ம மைண்டில் நிற்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரேட்டிங்குமே இருக்கும். இந்த சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 40 to 45 மினிட்ஸ் ரன் டைம் இருக்கும். அந்த லாஸ்ட் எபிசோட் மட்டும் கிட்டத்தட்ட 1 hour ரன் ஆகும். இப்போயே சொல்லிடுறேன், இந்த ஒரு சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோனஸாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு எபிசோடுமே கண்டிப்பாக அந்த ஸ்லோனஸ் பற்றி இருக்கும். 40 மினிட்ஸ் எபிசோட்னா 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும். அண்ட் அடுத்த 20 நிமிஷம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இது எல்லா எபிசோடுக்குமே ஒத்து போகும். இந்த சீரிஸ் ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸில் நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி சீசன் 2ல் இதுக்கான பதில்கள் இருக்கும். ஏன்னா சீசன் 2 தான் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி முடிக்க போகிறாங்களாம். ஸோ ஃபுல்லி நமக்கு சீசன் 1ல் இருக்கிற எல்லா கேள்விக்குமே சீசன் 2ல் பதில்கள் இருக்கலாம். ஸோ இந்த சீரிஸோட ஆரிஜின் அர்ஜென்டினா கண்ட்ரி தான். அந்த நாட்டில் நடந்த நிறைய விஷயங்களை இந்த சீரிஸில் பார்த்தோன்னா ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது, நமக்கு பெருசாக தெரியாது. அந்த ஆடியன்ஸுக்கு தான் அது இப்போ கனெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அர்ஜென்டினா அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரெஃபரன்ஸ் புரியும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ட்ராமா ப்ளஸ் கேட்டகரி ஜானரில் வந்த ஒரு சீரிஸ் தான் இது. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக பார்த்தினா முடிச்சிருப்பாங்க. 6 எபிசோட் தான் ரன் டைம். அண்ட் சீசன் 2மே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி சீசன் 2மே இந்த இயர்க்குள்ளே ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்பானிஷ் லாங்குவேஜ் சீரிஸ் தான் இது. ப்ளஸ் இங்கிலீஷ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது.
நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் டப்பிங்கில் பாருங்கள். தமிழில் டப்பிங் பண்ணலை இன்னும், பண்ணுவாங்கன்றது டவுட்டு தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் டப்பிங்கில் பாருங்கள். என் படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட்றது பெருசாக எதுவுமே கிடையாது. 2-3 வயலன்ஸான ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீரிஸை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களே எத்தனை பேர் இந்த சீரிஸை பார்த்துருக்கீங்க? பார்த்து உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பாய், see you.